டே பப்ளுயா ஹாப்பி பர்த்டே டு யூடா. நான் சும்மா ஓடுங்க டேய். அவனுக்கு பர்த்டேடா, எனக்கு என்ன இதை அடிச்சிட்டு இருக்கீங்க டேய்? எவன் வேணடா இது டேய்? யாரா அவன் டேய்? கையில மட்டும் சீக்கிரம்னு வச்சுக்கோ. டும் 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 டும். அடே சீரியஸா பேசிட்டு இருக்க, எவன்டா காமெடி பண்றது? ஆத்தாடி நீயா டேய்? டும் டும். உன் தம்பிக்கு gift தரதா நான் இங்க வந்தேன், எடுத்துக்கோ. ஆஹா, இந்த கட்ட மாட்டையன் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் gift பண்ணிருக்கானே. ஆனா ஏதோ பெரிய ஆப்பா ஆப்பான்னு நினைக்கிறேன். பிராங்க்லின், உனக்கு என்னன்னு சொல்லு, அதை நீ வரைஞ்சா போதும், அது உனக்கு நான் தரேன். அடே இங்க பாருடா, நம்ம என்ன வரைஞ்சாலும் அந்த லேப்டாப் கொண்டு வந்துருமாண்டா ரியலா. என்னடா பண்றது? நீயே ஒரு ஐடியா சொல்லு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஃபர்ஸ்ட் ஏதோ நிக்கிறீ கூட. ஏனா ஏமாத்துனால ஏமாத்துவாங்க கட்ட மாட்டியே. நீ ஃபர்ஸ்ட் வரைஞ்சு ட்ரை பண்ணி பாறா படா. ஓகே ரைட்ரா, நீ சொல்றது தான் கரெக்ட். இப்போ அவன் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் வரைஞ்சு பார்க்கலாம். வரைஞ்சு பார்த்து அது ரியலா வருதுன்னு பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன வரையிருந்தது இல்லை, ஒரு முட்டை மாதிரி போட்டுக்கிட்டோம். அடுத்தது இதுலடா என்ன வரையறன்னு எனக்கே தெரியல மக்களே. ஏதோ ஒன்று கிறுக்கி விடலாம். ஓகே, இது பார்க்க பைக் மாதிரியா இருக்குல்ல, அதாவது ஒரு முட்டைக்குள்ள ஒரு பைக்கு, சரி சர்க்கிள்குள்ள ஒரு பைக்குன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். சரி வாங்க, இப்போ இதுக்கு டக்குன்னு பெயிண்டிங் அடிக்கலாம். ஸோ இது பெயிண்டிங் அடிச்சா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல இது வந்துருமா அப்படியே. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட்டாச்சு, அதுக்குள்ள ஒரு பைக் இருக்கிற மாதிரி வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி இதுக்கு வந்து கலர் கொடுத்தா தான் இதுக்கு உயிர் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண உடனே நம்மளுக்கு உண்மையா வருதா இல்லையான்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இதுக்கு இன்னைக்கு வச்சு என்ன நான் பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 லைக் ஆச்சு கொடுத்துருக்க தயவு செஞ்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சு முடிச்சிட்டோம், வாங்க வெளியே போய் பார்க்கலாம். அத்தாடி அங்க பாருங்க, ஆஹா நம்ம வரைஞ்ச மாதிரி அப்படியே ரீலா வந்துருக்குது. ஐயோ அங்க பாருங்க, ஒரு முட்டை, அதுக்குள்ள ஒரு பைக்கு. வாவ், இங்க பாருங்க மக்களே, இது களவாயில நிஜமா ஒண்ணுமே புரியலையே. டேய் நான் தான்டா ஃபர்ஸ்ட் ஓட்டுவேன், சரியா? ஓகே, அங்கே நான் அண்ணன் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். ஓ பைக் ஆடிக்க பாருங்க, ஆஹா ரிங்க் பைக்கு. ஸோ இந்த மாதிரி பைக் நான் வாழ்க்கையிலே பார்த்ததும் கிடையாது, ஓடினதும் கிடையாது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆஹா வேற லெவல் இதே. ஓகே, இப்போ வாங்க டாப் ஸ்பீடு தட்டி தூக்குவான். ஓ மை காட், இப்போ பாருங்க, இப்போ இருக்கிற வாவ் என்ன ஸ்பீடு போகுதுடா டேய். ஐயோ எங்கடா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. டே எங்கடா பிரேக் இல்லையாடா? டே யாரா காப்பாத்துக்கடா. ஐயோ அம்மா, அண்ணே அப்பவே சொன்னல வேணாம்னு. நான் ஃபர்ஸ்ட் போறேன்னு சொன்னா கேக்குறியா? இப்போ பாரு கார் உடைச்சிட்டு வந்துக்கிறேன். சரி இப்போ நான் தான் வரேன், சரியா? ஏப்பா முடியலையே, வாடா டக்குனு வாடா, நீயா வந்து வரடா. இப்போ ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸ் நம்ம இவன்ட்ட கொடுக்கலாம், பப்ளு வாங்கிட்டு கொடுக்கலாம். டேய் நீ வரடா, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன வரைய போகிறான்னு பார்த்தீங்கன்னா, என்ன வரைகிறான்னு ஏன்ட்டுமே சொல்லலை. அவனே ஏதோ ஒன்று வரைகிறேன்னு சொன்னான். சரி என்ன வரைகிறேன்னு பார்க்கலாம். என்னடா பாக்ஸாக போடுற, என்னடா இது டேய்? ஆடா என்ன வரைகிறானே தெரியலையே. இங்கேடா ஒரு சர்க்கிள், ஆஹா ஏதோ கெடிகாரம் மாதிரி. கெடிகாரம் தான். ஓகே ரைட்டு, கிளாக் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங், அதாவது கிளாக்கு. ஸோ ஒரு டவர் மாதிரி இருக்கு. ஓகே, கிளாக் டவர் போல. இது என்னன்னா ஃப்ரீ ஃபயரா? ஆத்தாடி, இப்போ கிளாக் டவர் ஃப்ரீ ஃபயர்ல இருக்க மேப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து வரைஞ்சிருக்கான் பண்ணி பைப்பில். ஓகே வாங்க உண்மையா எங்கடா சொல்றதுக்குள்ளே மேலே கீழே தூக்கி போட்டு ஏமா எங்கடா டேய் ஒரிஜினலாக கிளாக் டவருக்கே வந்துட்டோமா? ஏமா சாமி, இங்க நாங்க தான், எவனாச்சும் வந்தீங்க சூட்டு போசிக்கிடுவான், யாரும் வரக்கூடாதீங்க. அத்தாடி ஹிப்ஹாப் கேங்கு. ஐயோ இவனுங்கெல்லாம் சிக்கனா வந்து பார்த்தீங்கன்னா தலையா சுட்டு ஹெட்ஷாட் விட்டுருவானுங்களே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவனுக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. நம்ம உயிரோட இருந்தா போதுடா சாமி. ஐயோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கண்ணு கூட இல்லையா, ஒரு பிஸ்டல் கூட இல்லையா. என்னத்த பண்ணுறது? இத்தனை பேர் எப்படி போட்டு தள்ளிட்டு நான் கிளம்புறதுன்னு தெரியலையே. என்ன பண்ணுறது? ஆஹா அங்கே பாருங்க மக்களே, என்ன தெரியுதுன்னு தெரியுதா? அங்கே பாருங்க டேங்கு. இதை வந்து சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரே அடிதான் டம்மாலும் வெடிச்சு போயிடும். இப்போ நம்ம கீழே இருந்து கல்லாம் பொறிக்கிட்டு வந்துடலாம். வாங்க அந்த கல் எடுத்து டம்மான்னு ஒரே அடி அடிச்சா போதும், அந்த டேங்க் சதறி விட்டு வெடிச்சு போடும். அப்புறம் இவனுங்க எல்லாரும் காலி ஆயிடுவானுங்க மக்களே, கொசு மாதிரி. இப்ப பாருங்கடா டேய், இருங்க கல் எடுத்தாச்சு, குறி வச்சாச்சு, போட்டு தாக்க வேண்டியதா. ஒன்று கமான் இங்கட வெடி படிதே, ரெண்டு என்ன வெடியே. ஓகே, ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலி ஆயிட்டானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நாங்கள் தான்டா எவ்வளோ வரக்கூடாதுடா. ஓகே, இங்கே வர கன்னுலாம் இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் லூட் அடிக்கலாம் வாங்க. கமான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எவனாச்சும் இங்கே இருக்கிறனா கோமாளி கண்ணு இருக்கிறானு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்மள்ட்ட ஒதுக்கி நிறைய கன் இருக்கு. எவன் வந்தாலும் சரி தலையில ஹெட்ஷாட் சொருவி வீட்டுக்கு அனுப்பி விட வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம கன் எடுத்தாச்சு. வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் எவனாச்சும் இருக்கிறானான்னு பார்ப்போம். டேய் யாரோ இருக்கிறீங்களாடா? டேய் வெளியே வந்துருங்கடா, அண்ணன் வர வெளியே வெளியே வா. யாரா வாங்கடா எவனாச்சும். டேய் மொட்டை பிராங்க்லின், எண்ணெய் முடிஞ்சா போட்டு காப்பிடா பார்க்கலாம். நீ பெரிய ஆளா தான், எண்ணெய் போடு. ஐயோ இவன் யாரா? டேய் ஐயோ அங்க பாருங்க மக்களே, ராக்கெட் லான்ச்சரை வச்சு சொருவிட்டே இருக்கிறான். விட்டா நம்ம
வெளியே வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் பொசிக்கு விடுவானே சாம்பல் மாதிரியே. என்ன பண்ணுறது இல்லையே, ஓடுறா கமாண்டா. அப்பாடா எப்படின்னு இந்த பக்கம் வந்தாச்சு. ஆனால் இவன்ட்டு நம்ம தொடவே முடியாது போலயே. ஏன்னா பாருங்க, விடாம ராக்கெட் லான்ச்சரை வந்து சொருவி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு புல்லட்டே தீராதாடா. இப்போ என்ன பண்ணுறன்னு விட்டு பாருங்க. டே வந்துட்டான்டா, சாவுடா. எப்படி அரளவுல ஒரு அடி தான் பையன் பொழந்துட்டான். போடு அரளவுல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலோக்காச்சு கீழோக்காச்சு போட்டு தாங்கியாச்சுல. எப்படி டே ஆலோக்கு என்கிட்டே வாடா. ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ல இருந்தது போதும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம டிராயிங் பண்ணி பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு போவோம். சரி ஓகே. ஆனால் இந்த நாசமாக போன பைபிள் ஃப்ரீ ஃபயரில் மாட்டி விட்டா நான் நினைக்கவே பார்க்கலடா. டே வாடா உன்னையே தான்டா எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். டே என்னையடா ஃப்ரீ ஃபயரில் மாட்டி விட்டா. நல்ல வேலை ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கல் கிடந்தனால எப்படியோ அவனுங்களை தாக்கி வந்தேன். இல்லைன்னா வச்சுக்கோவேன் செத்துரு பண்ணாங்க. நீலாம் இருக்கவே கூடாது. இருறோம் மண்டையில் போட்டு சாவடிக்கிறோனே. சாவுடா சாவு. சரி ஓகே ரைட்டு. இப்போ பைபிள் அடிச்சடியில் மண்டை குழம்பி கீழே விழுந்துட்டான். ஸோ அவங்க எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஆகும். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒன்று வரைஞ்சிட்டு வந்துடலாம் அந்த கேப்பில் போயிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன வரைய போகிறோன்னு மட்டும் கெஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ என்ன வரைய போகிறேன்னு எனக்கே தெரில. ஸோ நான் ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா வரைஞ்சி பார்க்குறேன். ஸோ அது ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அது ஒட்டகம் மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே என்ன வரைகிறேன்னு தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க ஏதோ ஒன்று வரைவோம். இது என்னடா ஒட்டகம், என்னோட கீழே கார் இருக்குது, என்னடா ஒட்டகம் வண்டியாடா, என்ன வரைகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு என்னன்னு தெரியல மைக்க. ஏதோ மனசில் தோணது வந்து நான் மட்டும் வரைஞ்சிட்டு இருக்கேன். சரி இப்போ வாங்க இது ரியலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ ஒட்டக வண்டி வந்திருக்கான்னு பார்க்கலாம். அத்தாடி ஒட்டக வண்டி வந்துருச்சு நம்ம வரைஞ்ச மாதிரியே. போடு வேற லெவலு. டே சிஞ்சானே வீட்டை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் ஒரு ரவுண்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டக வண்டி வரைஞ்சிட்டோம். செம்மையா இருக்குது. ஐயோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் வரைஞ்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் வண்டியே வந்து உண்மையாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, பார்க்க செம்மையாக இருக்குல்ல. ஓகே, ஒரு ஒட்டகத்துக்கு கீழே ஒரு வண்டியா, செம்ம. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க அந்த ஸ்டண்ட் அடிக்கலாம் அந்த வண்டியை வச்சு எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடுறா அப்படிங்களோ. அப்பாடா நல்ல வேலை. ஜஸ்ட் புஸ்ட் நறுக்கையில் விழுந்த தலையை நச்சிங்கிருக்கு தக்காளி மாதிரி போச்சா. யாரை காப்பாத்துக்கடா. அப்பா என்ன அடிடா சாமி. ஐயப்பா ஐயப்பா. அடே கொஞ்சம் வாயை மூடிட்டு வாடா. எப்பா முடியலடா. ஓகே, இப்போடா என்ன வரைய போகிறேன் அப்படின்னு மட்டும் பாருங்களேன். வாடா ஓடியா தம்பி வாடா. ஓகே, இப்போ நம்ம வரைய போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒன்று. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை மக்களே, நம்ம ஊரில் இருக்க ட்ரெயினை பறக்க வைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம ஃப்ளையிங் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினை ஃப்ளையிங் ட்ரெயினாக மாற்ற போகிறோம். ஸோ வாங்க இந்த ஐடியா வந்து எனக்கு இப்போ தான் தோணுச்சு. அதனால் இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ராக் போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங், அதாவது ஃப்ளோட் ஆகிற மாதிரி நம்ம வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ட்ரெயின் வந்துடும். ஸோ ஃப்ளையிங் ட்ரெயின் ஏதோ ஒன்று. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரைஞ்சாச்சு. ஸோ ட்ராக்லேருந்து மேலே பறக்கிற மாதிரியும் வரைஞ்சாச்சு. கலர் அடிச்சு விட்றலாம் வாங்க. ஓகே, இதுக்கு ஒரு ரெட் கலரு. ஓகே, பகவாரத்துக்கு ஒரு ப்ளூவா ரெட்டா எதுன்னு ஒயிட் அடிச்சு விட்றலாம் வாங்க. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஊரில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே ஃப்ளையிங் ட்ரெயின் வந்து வந்திருக்கா இல்லையா, ஸோ வந்தால் அதில் போய் நம்ம ஃப்ளை பண்ணி பார்க்கலாம். டே இவனே இங்கே இருறா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? ஓகே, நான் எடுத்துகிட்டு ட்ரெயினில் பறந்து வந்துடுறேன் திருப்பி வீட்டுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்சான வீட்டில் விட்டு போயிட்டோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இப்போ சிட்டிக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டு நம்ம அந்த ஃப்ளையிங் ட்ரெயின் உண்மையாகவே வந்திருக்கா அப்படின்றத பார்ப்போம். அப்பா என்ன ஸ்பீடு போகுது காரு பார்த்தீங்களா. அப்பா சாமி செம்ம காரு போக. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கான்னு தெரில. ஸோ ஒர்க் அவுட் ஆனால் செம்மையாக இருக்கும். சரி போய் பார்ப்போம். அங்கே பாருங்க ட்ரெயின் நிற்கிது. வா வேற லெவலு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் நிற்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை பண்ணுமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஓகே வாங்க ட்ரெயின்குள்ளே ஏறி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது பறக்குமா? சரி பறக்காதா. ஓகே ஓட்டிட வேண்டித்தான். எட்ரா வண்டியா மாப்பிள்ள. எங்கடா டே என்னடா மூவ் ஆக மாட்டேங்குது. அத்தாடி பறகுதே. ஆஹா ரைட்ரா டே. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பறகுது பக்கல. வர வா இங்கே பாருங்க. ஓ இங்கே பாருங்க சமாயிட்டா பறகுது. ஏய் ட்ரெயினே பறக்க வச்சிட்டோம்ல. எப்படி மாசில் வாங்க வீட்டுக்கு போயிடலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருங்க பார்க் பண்ணிடலாம் கரெக்டாக. எங்கடா இங்கே போய் விழுவுது. இது இருக்கா. வந்தாச்சு. இந்த தம்பி என்ன வந்துடுறா டே. தலையில் விழுந்துரு போதுடா. ஓகே செம்மையாக இருக்குல்ல. எப்படிடா சிஞ்சானே எப்படி உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ட்ரெயினை உருவாக்கி கொண்டு வந்துட்டேன்னா மாசா. சரிடா இந்த வாட்டியாச்சும் உனக்கு ஒரு ரைடுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். சரி பத்திரமா ட்ரெயின் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு எடுத்து வந்துடுறேன். சரியா?
ஓகே ரைட்டு, இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டையை போட்டிருப்பான், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அடுத்தது நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ என்ன வரைய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடுத்தது ஒரு பயங்கரமான நீங்கள் யாரும் எதிர்பார்க்காதான ஒரு விஷயத்தை நான் வரைய போகிறேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது டேய், என்னடா கால் ஏதோ கால் மாதிரி இருக்குது, என்னடா இது டேய், என்னடா ஏதோ ரவுண்டாக இருக்குது, அப்புறம் ஏதோ கால் மாதிரி வரையிட, சிறந்தி பூச்சா எட்டுக்கால் பூச்சான்னு கேட்பீங்க. இப்போ நம்ம வரைய போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பூச்சி. சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்பைடர் பூச்சியை வரையலாம். பட் இது சாதாரண ஸ்பைடர் பூச்சி இல்லை, ஸ்பைடர் மேனாக மாறக்கூடிய ஒரு பூச்சி மக்களே. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து வரைகிறதுலே உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க பெயிண்டிங் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு பெயிண்டிங் அடிச்சது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரே தெரியும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உயிரும் வரும். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் பூச்சிக்கு மீசை போடணும்ல, அதையும் போட்டுடலாம். ஸோ அடுத்தது பெயிண்ட் அடிக்கலாம். அங்கே ரெட் கலர் அடிக்கலாம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் ஆகக்கூடிய பூச்சி, அதனால் ரெட் கலர் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ கண்ணு வரைஞ்சாச்சு. ஸோ அடுத்தது ஸ்பைடர் மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் இருக்கணும்ல, அது மேலே கோடு கூட போட்டாச்சு. ஸோ இது பார்க்க இப்போ ஸ்பைடர் மேன் பூச்சி மாதிரியே இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வரைஞ்ச உடனே யாரா மாறலான்னு பார்க்கலாம். ஓ மை காட், ஸ்பைடர் மேனாவே மாறிட்டானே, போடு வேற லெவல். இப்போ நம்ம ஸ்பைடர் மேனா மாறிட்டு மக்களே. எவன்டா என்னடா என்னடா பண்ற அத்தாடி, இங்க பாருங்க மக்களே, ஸ்பைடர் மேன் மின்னல் வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எனிமிலாம் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். போடு, ஓ மை காட், என்னடா பண்றான், இங்கடா இப்படி பந்து மாதிரி சுருட்டி அடிக்கிறான். கொஞ்சம் ரெஸ்ட் விடுறா எப்பா சாமி, என்னடா இம்மா வீடுல அடிக்கிற எப்பா. ஓ மை காட், இங்க பாருங்க. ஓ ஷட், இங்க பாருங்க மக்களே, சும்மா மின்னல் வேகத்துல சுருட்டி பந்தாடுறானே ஸ்பைடர் மேனே. ஐயோ இவ்வளோ பவரா எப்பா. கொஞ்சம் ரெஸ்ட் விட்டாடுறா, மூச்சு தள்ளி செத்துற போயிட போறான். எப்பா இங்க பாருங்க என்ன ஆடிக்கிறான் எல்லாத்தையும் போட்டு. வா இங்க பாருங்க, என்னடா பண்றான் டேய். ஆஹா, இவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கதை முடிக்காம விட மாட்டான் போலியே. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர் மேனா மாதிரி என்ன அடிச்சுட்டு இருக்கிறான் எல்லாத்தையும். போடு வேற லெவலு. ஃபைனலா இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சிட்டான் பாத்தீங்களா. இவன் தான் மக்களே தி கிரேட் ஸ்பைடர் மேன். சம்மல. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் யாரை வரைய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சின்சான் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை நான் ஒரு டோட்டலாக ஒரு நாயாக மாற்ற போகிற மக்களே. இதுக்கு மேலே அவன் தொல்லையை வீட்டில் இருக்கக்கூடாது, அதனால் அவனை ஒரு நாய்க்குட்டியாக மாற்றிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாய்க்குட்டிலாம் வரைய தெரியாது, இருந்தாலும் 2 முட்டையாக போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு விட்டா நாய் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வரைஞ்சோடனே அவன் நாயாக மாறிடுவான். ஸோ நம்ம இதுக்கு மேலே அவனை வந்து பார்த்தீங்கன்னா நாயாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுட்டு சுற்றலாம். இதுக்கு மேலேயாச்சும் அவன் தொல்லை நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ரொம்ப ராவடி பண்ணுறான் ரொம்ப. சரி ஓகே, இப்போ நம்ம நாய் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. சரி, இப்போ வேற என்ன, ஓகே மூஞ்சி வந்துடலாம். ஸோ இப்போ பார்க்கறது ராட் வீலர் மாதிரியே இருக்குல்ல. ஸோ பிளாக்கும் ப்ரௌனும் கலந்து. ஓகே ரைட்டு, இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ என்னடா நான் நாயா ஓடிட்டேன். டேய் சின்சான், டேய் தெரியுதாடா. டேய் சின்சான். நான் தான் உங்க அண்ணன். ஐயோ யாராச்சும் இருக்கிறீங்களா வெளியே? டேய் நான் என்ன யாரோ காப்பாத்துறேன். டேய் ஐயோ இப்படி அவனுக்கு காப்பு வைக்கிறது பண்ணல, நானே எனக்கு காப்பு வச்சுக்கிட்டேன். டேய் சின்சான், டேய் நான் தான் உட்காந்தேன்.